அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய ஊடகங்கள், அதை குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தி, அந்த பிரச்சனைகளை அரசாங்கங்களுக்கு தெரியப்படுத்தி, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பி பசிக்காக வேண்டி ஒரு செய்தியே இல்லாத விஷயத்த பெரிய செய்தியாக மாற்றி பிரேக்கிங் நியூஸ்ன்ற பேரில் அடிக்கடி போட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி தங்களுடைய லாப நோக்கத்துக்காக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற திரைப்பிம்பத்தை அவங்க அதிகமாக பயன்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக அவர் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர்களுடைய அலம்பல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவரை விட அதிகமாக இவர்கள் தான் ஆசைப்பட்டார்கள்னே சொல்லலாம் அவருடைய அரசியல் வருகையை. அந்த அளவுக்கு இவர்களுக்கு கண்டென்ட்டுகளின் கடவுளாக இருந்த ரஜினிகாந்த் இப்போ நான் அரசியலுக்கு வரப்போகிறதில்ல, கட்சி தொடங்க போகிறதில்லன்னு அறிவிச்சிட்டாரு. அதையே ஒரு 3 நாள் செய்தியாக போட்டு ஓட்டுனாங்க. அதாவது அவர் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறதே இவங்களுக்கு 3 நாள் செய்தியாச்சு. இப்போது சரி இதுக்கப்புறமாவது மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க, ரஜினிகாந்தை விட்டு வெளியில் வருவாங்கன்னு பார்த்தா, இப்போ புதுசாக அரசியலை விட்டு வெளியில் வந்த ரஜினிகாந்த் இதுக்கப்புறம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாரா, திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாரா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருடைய நண்பர் கமலஹாசனுக்கு ஆதரவு கொடுப்பாரா, இல்லைனா சீமானுக்கு ஆதரவு கொடுப்பாரான்னு புதுசாக ஒரு கோணத்தில் விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. அதிமுக, திமுக ஏற்கனவே அவர்கிட்ட ஆதரவு கேட்டாங்க, எல்லாம் சரி, அவங்கள சொன்னீங்க சரி. கமலஹாசன் அவருடைய நண்பர், நான் என்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் ஆதரவு கேட்பேன்னு அவர் சொன்னார் சரி. சீமான் எதுக்காக வேண்டி ரஜினிகாந்த்கிட்ட ஆதரவு கேட்க போகிறாரு? ரஜினிகாந்தோட அரசியல் வருகையை எதிர்த்ததே சீமான் தான். அதாவது உங்களுக்கு தார்மீகமாக இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி கிடையாது, இந்த மண்ணை இந்த மண்ணை நீங்கள் வாழ வந்தவர், இந்த மண்ணை ஆளன்னு நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை பகிங்கரமாக தீவிரமாக எல்லா எதிர்ப்புகளையும் மீறி எதிர்த்து நின்றவர் சீமான். அப்படிப்பட்டவர் எதுக்காக வேண்டி ரஜினிகாந்த்கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்க போகிறார்? முதல்ல அதாவது தமிழர் மண்ணில் தமிழர் நிலத்தை தமிழர் ஆளுன்னு கட்சி தொடங்குறவர் மராட்டியராக இருக்கக்கூடிய மாற்று இனத்தவரோட இருக்கிற ரஜினியோட ஆதரவு எதுக்கு கேட்க போகிறாரு? தன் மண்ணை தான் ஆளதுக்கு இன்னொரு தேசிய இனத்தோட மகன்ட்ட ஆதரவு கேட்க வேண்டிய அவசியம் சீமானுக்கு என்ன வந்துச்சு? அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் கடந்த காலங்களில் ரஜினிகாந்த் பற்றி கடுமையாக பேசுனதுக்கு நான் ரஜினிகாந்த்கிட்டே அவரோட குடும்பத்தார்ட்டே அவரோட ரசிகர்கள்கிட்டே நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லுகிறாரு அப்படின்றாரு. அது சீமானுடைய மாண்பு. வாழ வச்சவனை ஆளணும்னு நினைக்கிறது தவறு, துரோகம், அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு வேண்டுதல் விடுத்தார். இப்போ ரஜினிகாந்த் அதை செய்ய போகிறதுன்னு சொன்ன உடனே அதுக்கு நன்றி தெரிவித்து, நான் உங்களை இதிலேருந்து அகற்றுவதற்காக கடுமையாக வார்த்தைகள் பேசியிருந்தால், அது உங்களை காயப்படுத்தினால் நீங்கள் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. அது அவரோட பெருந்தன்மை, மாண்பு, தமிழனோட மாண்பு. அதை அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர, அப்படி சொல்லிட்டதுனாலே அவர்கிட்ட ஆதரவு கேட்குறாருன்னு அர்த்தம் இல்லை. இதை வச்சு நீங்கள் டிஆர்பி ஏற்றுக்கிறதுக்காக வேண்டி நாம் தமிழர் கட்சியின் சீமானையும் ரஜினிகாந்த் ஆதரவு கேட்டார்னு தமிழருடைய மாண்பை கொச்சைப்படுத்தாதீர்கள் அப்படின்னு ஊடகங்களை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். அப்போ நீங்கள் உங்களுடைய மற்ற யூடியூப் நண்பர்கள்லாம் ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறீங்களே, அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு கேட்கலாம். ரஜினிகாந்த் மராட்டியர், ஆனால் ரஜினிகாந்தோட எல்லா ரசிகர்களும் தமிழர்கள் இல்லையா? அவருக்காக வேண்டி போஸ்ட் ஓட்டவங்க பாலாபிஷேகம் பண்ண எல்லாருமே தமிழர்கள் தான். அவர்கள் திரையில் பிம்பத்தை நம்பி மோசம் போனப்போ இங்கே அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் பின்னாடி அவர்களுடைய அனைத்து வளங்களும் வாழ்வாதாரங்களும் சுரண்டப்பட்டு இன்றைக்கும் அன்றாடம் காட்சிகளாகவும் ஏழைகளாகவும் கூலிகளாக இருக்க காரணம் அவர்களுடைய அந்த திரை பிம்பத்துக்கு மேலே இந்த மயக்கம் தான். அந்த மயக்கம் தெளிஞ்சு திரை வேறு, நிதர்சனம் வேறு, தரை வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவது நாம் தமிழர் அப்படிங்கிற உணர்வோட அரசியல் படுத்துகிற வேலையை தான் செஞ்சுருக்கோம். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நானும் சொல்கிறேன், ரஜினி ரசிகர்களாக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லோரும் நீங்கள் ரசிகர்களாக நீங்கள் ரஜினிகாந்தை கொண்டாடுங்க, நாங்களும் தான் கொண்டாடுறோம், அதை மாதிரி கொண்டாடுங்க. ஆனால் கடந்த 11 வருடங்களுக்கு மேலாக மக்களுக்காக வேண்டி போராடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக வேண்டி சிறை சென்று வழக்குகளை சந்தித்து பல உரிமைகளை மீட்டு கொடுத்துருக்குது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வாக்கு செலுத்தி உங்களை சார்ந்தவர்களையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. அதை செய்வீங்கன்ற நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.